வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோவை ரைடர் சிவா. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, முதுமலை டைகர் ரிசர்வ் வந்திருக்கேங்க. நம்மளை வரவேற்கிறதே முதல்ல பைசன் தாங்க வரவேற்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு யானை கூட்டங்க, அதில் 2 குட்டிங்க, ரொம்ப க்யூட்டுங்க. 1000 கண்கள் வேணுங்க அதை பார்க்குறக்கு. பார்த்துக்கிட்டே இருக்காம போல் இருக்குங்க. நாங்கள் ரொம்ப நேரமாக அங்கே நின்றுட்டு இருந்தோங்க. யானை கூட்டம் நகரவே இல்லை, எங்களையே பார்த்துட்டு இருந்தது. நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைங்களா, அதனால் அப்படியே நின்றுட்டேன். நான் கோவையிலேருந்து வந்தீங்கன்னா மேட்டுப்பாளையம், ஊட்டி, கல்லட்டி வழியாக வரலான்னு பிளான் பண்ணேங்க. கல்லட்டி வழியாக வண்டி அலோவ் பண்ணுறதுலன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ரொம்ப டேஞ்சரான ரூட்டுங்க அது. அதனால் TN43 ரீசேஷனோ அல்லது ஊட்டி லைசன்ஸ் வச்சுருக்கிறவங்க மட்டும்தான் அலோவுடுங்க. நம்ம வண்டி TN38 கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனால் அலோவ் பண்ணிங்க. ஆனால் நல்லா வேலைங்க, நான் அந்த ரூட்டில் வரல. நான் கூடலூர் வழியாக வந்ததுனால தான் இந்த காட்சியை பார்க்க முடிஞ்சது மக்களே. அப்புறம் நான் என்ன பார்த்தேன்னு தெரியுங்களா, அந்த யானை குட்டி யானை கால்கடியில் ஒரு பாட்டிலை போட்டு விளையாடிட்டு இருக்குங்க. பார்த்தோன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. நிறையா பேர் இந்த பாட்டிலெல்லாம் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே வீசிடுறாங்க. அது கால் அடிபட்டு எதாவது கால் காயமாச்சுன்னா அது எவ்வளோ வேதனைப்படும். இதே மாதிரி அனிமல்ஸுக்கு ஃபீட் பண்ணுறதோ, இந்த மாதிரி பாட்டில் வீசுகிறதோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எதுவும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு மக்களே. ஏன்னா அப்புறம் அந்த யானையை பார்த்துட்டு நாங்கள் ஒரு 10 நிமிஷம் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். ஒரு கரெக்டாக ஒரு டஸ்கர் எங்களுக்கு கிளிக் ஆச்சுங்க. என்ன ஒரு அழகு டஸ்கர் பாருங்கள், எவ்வளோ பெருசு கொம்பு. இன்னும் ஒரு அழகு, நீங்களே பாருங்கள் மக்களே டஸ்கரை. அப்படியே நம்ம அந்த டஸ்கரை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாங்க மக்களே. அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோம். திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 யானை ரைட் ஹேண்ட் சைடு நிற்கிது பாருங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யானையாகவே எங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. எங்கே போனாலும் யானை தான். அதுக்கப்புறம் ஒரு யானைங்க 5 தான், ஒத்த யானை. இன்னைக்கு பூரா நம்மளுக்கு யானையே தான் மக்களே பாருங்கள். இந்த யானையை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா பைசன் நம்ம கண்ணுக்கு விற்காச்சுங்க. பைசனை நாங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்துட்டே இருந்தோங்க. ஒரே ஒரு பைசன் தாங்க, இது அப்படியே போயிட்டே இருந்ததுங்க உள்ள காட்டுக்குள்ளே. இந்த பைசன் காட்டுக்குள்ளே எங்கே போகுதுன்னே தெரில. நாங்களும் 5 நிமிஷமாக அதை ஃபாலோ பண்ணிகிட்டே பின்னாடியே போயிட்டு இருந்தோங்க. அது அப்படியே ஒரு மரத்துக்கு பின்னால் போய் நின்றுச்சு. இப்போ தான் வெளியே வருதுங்க. நல்லா நம்மளுக்கு கண்ணுக்கு காட்சி நல்லா தெரியுதுங்க. நல்ல வயசான பைசன் நட்டாக இருக்குங்க. ஒரே ஒரு பைசனுங்க மரத்துக்கு பின்னால் போய் நின்றுச்சுங்க. நாங்கள் அதை விட்டு அப்படியே வந்துகிட்டே இருந்தோங்களா, நிறையா காருங்களாம் வந்தது. சரி நீ டிஸ்டர்ப் ஆகுது அப்படியே போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோங்க. இது நாங்கள் போகலான்னு கிளம்புனோம். அது அப்படியே ரோட்டுக்கு ரொம்ப அழகாக காட்சி கொடுத்ததுங்க. அதனால் நாங்கள் மறுபடியும் நின்றுட்டோம். அதையவே ஃபாலோ பண்ணிகிட்டே பார்த்துட்டே போயிட்டு இருந்தேங்க. நல்லா நல்லா காட்சி கொடுக்குற வரைக்கும் பார்த்துட்டே போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி காட்டு எருமை தான் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதருக்குள்ளே குட்டி பண்ணிங்க. அது சரி நாங்களும் சரி புதருக்குள்ளே தானே போகுது கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறேங்க. அதுவும் புதருக்குள்ளே போயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மங்கி ரோட்டில் யாராவது உணவு கொடுப்பாங்களான்னு பார்த்துட்ருக்கு. தயவு செய்து அனிமல்ஸுக்கெல்லாம் ஃபீட் பண்ணாதீங்க மக்களே.
ஐயோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா அது குடும்பத்தையே கூப்பிட்டு ரோட்டுக்கு வந்துருச்சுங்க. ஒரு கூட்டமே ரோட்டை கிராஸ் பண்ணுதுங்க காட்டு பண்ணி. இன்னொரு பண்ணி பாருங்க, குடுகுடுன்னு ஓடி வருது. ஒரு குடும்பமே வருதுங்க. அது அப்படியே போய் மரத்துக்கு பின்னால் ஒரு இதுக்கு பின்னால் அப்படியே மறைஞ்சிருச்சுங்க. நாங்களும் அப்படியே கிளம்பலான்ட்டு கிளம்புறேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காட்டுப்பண்ணி அப்படியே போய் அந்த ஸ்டீலுக்கு பின்னால் ஏதோ உணவு தேடிட்டு அப்படியே போயிட்டே இருந்ததுங்க. நாங்களும் அதையே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க மாப்பிள்ளை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு கீழே மங்கூஸ் ஒன்று பார்த்தேங்க. மங்கூஸ் அப்படியே வெளியே வருதுங்க அந்த மரத்துக்கு கீழே. பாருங்க மங்கூஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இதாங்க இந்தியன் மங்கூஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை கீரிம்பாங்க நம்ம ஊர்லலாம், இங்கிலீஷில் மங்கூஸ். அது அப்படியே காட்டுக்குள்ளே போயிடுச்சுங்க. நாங்கள் அப்படியே கிளம்புறோங்க. காட்டுக்குள்ளே அப்படியே மறையுதுங்க போய். இந்த அளவுக்கு நம்மளுக்கு காட்சி கொடுத்ததே பெருசு. நான் அந்த மங்கூஸை பார்த்து முடிச்சுட்டு வந்தோன்னே கொஞ்சம் இருட்டிடுச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பூரா மானாவே இருக்குங்க. நம்ம ரூமுக்கு கிளம்பலான்னு நினச்சோம், பார்த்தா மானு நிறைய நிற்கிது. அப்படியே மானெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேங்க. கொஞ்சம் இருட்டிடுச்சு, அதனால் கொஞ்சம் வீடியோ கிளியர் இருக்காது. அடுத்தது நாங்கள் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டு வரும்போது ஒரு ஆச்சரியங்க, ஒரு கரடிங்க. நான் வாழ்நாளில் கரடியை நான் பார்த்ததே இல்லை, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம். எனக்கு உண்மையானது என்னாலேயே என்னை நம்ப முடியலைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானு